சாமி வைநாசிகம் நம்ம பேசியிருக்கோம். நட்சத்திரத்துல 88ஆம் பாதம் அதெல்லாம் பேசுனது இல்ல. சொல்லுங்க சாமி. நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு 22ஆம் நட்சத்திரம் வைநாசிகம். மன ரீதியாக பொருளாதார ரீதியான பாதிப்பு 88ஆம் பாதத்துல அதிகமாகும். இந்த 88வது பாதம் என்பது 100% திருமணத்திற்கு தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம். ரிஷபராசிக்காரங்க இந்த ஒரு வருஷமா ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, வைநாசிக நட்சத்திரம் முன் நட்சத்திரமாக இருந்து அடுத்த நட்சத்திரம் 88வது பாதமாக வந்துவிட்டால் மிகவும் சிரமம். அவங்க குலதெய்வம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறதோ அதை நாம் சொல்கிறோம். ஒரு சில நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த சாமி, எனக்கு என்ன சரியே ஆகல, நான் என்ன பண்றேன்னு தெரியல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட சரிங்க சாமி, நீங்க கோயில் கொடுத்துறீங்க, நாங்க கோயிலுக்கு போறோம், எத்தனை நாள் எங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குது? சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேரில் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள். சாமி வைநாசிகம் நம்ம பேசியிருக்கோம். நட்சத்திரத்துல 88ஆம் பாதம் அதெல்லாம் பேசுனது இல்லை. நான் ஒரு ஆர்டிகல் படிச்சு உங்ககிட்ட தான் கூப்பிட்டு கேட்டேன். சாமி முகநூல் இந்த மாதிரி போட்டிருக்காங்களே, 2-1 போட்டிருக்காங்களா, நீங்க 2 வேறன்னு சொல்றீங்களே, எப்படி சாமின்னு? நீங்க இன்டர்வியூல கேளுங்க சாமி சொல்றேன்ட்டீங்க. சொல்லுங்க சாமி. சாமி வைநாசிக நட்சத்திரம்ங்கிறது 22வது நட்சத்திரம். அதாவது நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு 22ஆம் நட்சத்திரம் வைநாசிகம். அதுல ஒரு சிலர் இல்ல வைநாசிக நட்சத்திரம்லாம் கிடையாது, நட்சத்திர பாதத்துல இருந்து 88வது பாதம் தான் வைநாசிகமாக வரும், வைநாசிக நட்சத்திரம் என்று ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு. ஆனா இந்த இரண்டுமே உண்மைதான். எப்படின்னா, வைநாசிக நட்சத்திரமும் வேலை செய்கிறது, 88வது பாதமும் வேலை செய்கிறது. இது எப்படின்னா, இப்போ நீங்க அஸ்வினி 1ன்னு வச்சுங்களேன், திருவோண நட்சத்திரமே 22ஆம் நட்சத்திரமாவும் வரும். அதான் அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4 அப்படி எடுத்துக்கணும் இல்லையா? அஸ்வினினாலே திருவோணம் வைநாசிகம், அதுல மாற்றமே இல்லை, கன்ஃபார்மா வேலை செய்யும். அஸ்வினி 1 அப்படின்னா கரெக்டா திருவோணமே வைநாசிகமா வேலை செய்யும், 88வது பாதம் திருவோணமா வேலை செய்யும். இப்ப அஸ்வினி 2ன்னா அவிட்டம் 88வது பாதமாக வரும், அஸ்வினி 3ன்னா அவிட்டமே வரும், அஸ்வினி 4ன்னா அவிட்டமே வரும். அஸ்வினிக்கு அடுத்த நட்சத்திரம் பரணி. அப்ப பரணி 1 அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம், அதுவே 88வது பாதம். இதே நீங்க பரணி 2 அப்படின்னா அவிட்டத்துக்கு அடுத்தது சதயம் வந்து விடுகிறது. அதுல பாத கணக்கு வராதா? அவிட்டம் 1, 2, 3 அப்படி வராது? வரும் சாமி. இப்போ நீங்க பரணி 1 அப்படின்னா அவிட்டம் 4ஆம் பாதம் 88வது பாதமாக வரும். அவிட்டமே வைநாசிக நட்சத்திரம், 4ஆம் பாதம் 88வது பாதமா வருது. ஒருவேளை பரணி 2ஆம் பாதம் அப்படின்னா சதயம் 1ஆம் பாதம் இதுல 88வது பாதமாக வரும். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நம்ம சதய நட்சத்திரம் வைநாசிகம் 22ஆம் நட்சத்திரம்னு சொல்றோம். அதே போல கார்த்திகை 1ல் பிறந்தவர்களுக்கு சதயம் 4 88வது பாதமாகவும் வரும், வைநாசிகமாகவும் வரும். கார்த்திகை 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரட்டாதி 88வது பாதமாக வந்துவிடும். இதில் இந்த வைநாசிகத்தையும் 88வது பாதத்தையும் நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு, இப்ப அஸ்வினி 1, பரணி 1ஆம் பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம், ரோகிணி 1ஆம் பாதம், மிருகசிரிசம் 1ஆம் பாதம், திருவாதிரை 1ஆம் பாதம், இப்படி 1ஆம் பாதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேவதி வரைக்கும் 1ஆம் பாதம் எடுத்துக்கிட்டேன். ஆமா, ரேவதி வரைக்கும் 1ஆம் பாதம்னு எடுத்துக்கிட்டீங்க. இப்ப நான் ரோகிணி 1ஆம் பாதம், 1ஆம் பாதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 88வது பாதமும் பூரட்டாய் தான். ரோகிணி 1ஆம் பாதத்திற்கு பூரட்டாய் 4ஆம் பாதம் 88வது பாதம், 22ஆம் நட்சத்திரம் பூரட்டாதி. இப்போ இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். ஒரு நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டும் ஒரே கிரகமாக இருக்கும், அவர்கள் மிக அதிகமான துன்பத்தை அதுல அனுபவிக்கிறாங்க. இந்த 88வது பாதம் என்பது 100% திருமணத்திற்கு தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம். இப்போ ரோகிணி 2ஆம் பாதத்தில் பிறந்த ஒருவருக்கு உத்திரட்டாய நட்சத்திரம் வைநாசிகம் கிடையாது, பூரட்டாய் தான் வைநாசிகம். ரோகிணிக்கு பூரட்டாய் தான் வைநாசிகம், நம்ம அதை சேர்க்க வேணாம்னு சொல்றோம். ஆனா ரோகிணி 2ஆம் பாதத்தில் பிறந்த ஒருவருக்கு உத்திரட்டாதி 1ஆம் பாதம் 88வது பாதமாக வரும். இவர்கள் திருமணம் செய்து கொண்டால்தான் ஒருவரை ஒருவர் இழப்பது அல்லது உடனடியாக டிவோர்ஸுக்கு போறது, சேர்ந்தே வாழ்வது இல்லை 88வது பாதத்தில். ஏன்னா காமனா நம்ம என்ன சொல்றோம், புரட்டாதி 4ன்னு முடிச்சுக்கிறோம். புரட்டாதி அதுல நீங்க சொன்னது ரோகிணிக்கு புரட்டாதி 4ஆம் பாதம் 1க்கு ரோகிணிக்கு பூரட்டாதி, ரோகிணி நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 22வது நட்சத்திரம். ஆனால் பாதமாக பிரித்து பார்க்கும் பொழுது ரோகிணி 1க்கு பூரட்டாய் 4ஆம் பாதம் 88வது பாதமாக வரும், ரோகிணி 2ஆம் பாதத்துக்கு உத்தரட்டாதி 1ஆம் பாதம் 88வது பாதமாக வரும். வைநாசிகமும் வேலை செய்கிறது,
88வது பாதம் வேலை செய்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சா என்ன ஆகுது சாமி? ரெண்டு ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் பிரச்சனையே. இப்ப நான் ரோகிணி 1, எனக்கு 88வது பாதம் பூரட்டாதியே, வைநாசியும் பூரட்டாதியே. அப்ப குரு என்ன வேலை செஞ்சிருக்கார் அப்படிங்கறதா விஷயம். இப்ப பூரட்டாதி 4ஆம் பாதத்துல சனி பகவான் போகும் பொழுது, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் ராகு பகவான் வந்த பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகளை, உடல்நலத்தில் பிரச்சனை சந்திச்சோம். அப்பதான் அந்த தொண்டை பிரச்சனை வந்து ரொம்ப நாள் பெட் ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் அந்த காலகட்டம் தான். சிலருக்கு 88வது பாதத்தில் குழந்தை பிறக்கிறது. இப்ப வந்து மூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மூலம் நட்சத்திரத்துக்கு அஸ்த நட்சத்திரம் நம்ம வந்து வைநாசிக நட்சத்திரமாக சொல்றோம். சோ அஸ்தம் வைநாசிகம். ஆனால் மூலம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை 88வது பாதமாக வருகிறது. அப்போ 88வது நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தாலும் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். அதுக்காக வைநாசிகம் வேலை செய்யாது 88வது பாதம் தான் வேலை செய்யலாம் கிடையாது. வைநாசிகமும் இயங்குகிறது, 88வது பாதம் இயங்குகிறது. இப்ப நல்லா கவனிங்க, அஸ்தம் வைநாசிகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சந்திர திசை பாதிக்கப்படும். அடுத்து என்ன திசை வரும்? செவ்வாய் திசை வரும். செவ்வாய் 88வது பாதமா இருக்கும்போது செவ்வாய் வேலை செய்ய மாட்டேங்கிறது. நம்ம இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சூரியன் தசைக்கு அப்புறம் சந்திர தசை ஆடி போய் ஆவணி வந்தா பையன் டாப்புக்கு வந்துருவேன் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க. அங்க என்னடா செவ்வாய் யோகியாச்ச, செவ்வாய் வேலையே செய்ய மாட்டேங்குது, செவ்வாய் கவனநாதனாச்ச, ஆகா ஓகோன்னாங்க, இன்னும் ஒண்ணு வேலையை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. இந்த 88வது பாதத்துல ஒரு கிரகம் இருக்கும் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க திருவாதிரை 2 அப்படின்னு வச்சுங்களேன். திருவாதிரை 2ஆம் பாதத்திற்கு அஸ்வினி 1ஆம் பாதம் இதுல வந்து வைநாசிகமா வரும். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல உங்களுக்கு யோகி சூரியன் வச்சுங்க. சூரியன் அங்கேயே இருக்கிறார், யோகியே இருக்கிறார். ஆனா 88வது பாதத்துல இருக்கும்போது வேலை செய்ய மாட்டார். சூரியன் திசை வரும்போது கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. சூரிய புத்தி வரும் பொழுது, திசை வரும் பொழுது, அந்தரம் ஏற்படும் பொழுது, அதாவது ஒரு திசை, அது நம்மளுக்கு கேட்பாங்க அந்தரம்லாம் என்ன. இல்ல இப்ப தெளிவாயிட்டாங்க, இப்பெல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. லைவ்ல உட்காந்து நானே பார்த்து அசந்துட்டேன். அவங்களே ஜோதிடர் மாதிரி கேள்வியே கேட்கிறாங்க. கண்டிப்பா ஒரு கிரகம் திசை, புத்தி, அந்தரம் 3ம் நடத்தும். அப்போ ஒரு கிரகம் திசை நடத்தினாலும், அந்த கிரகம் புத்தி நடத்தினாலும், 88வது பாதத்திற்கு உண்டான கிரகம் திசை நடத்தினாலும், புத்தி நடத்தினாலும், அந்தரம் நடத்தினாலும், 88வது பாதத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும், புத்தி நடத்தினாலும், அந்தரம் நடத்தினாலும், அந்த கிரகம் பார்க்கும் இடத்திலும் பிரச்சனை செய்கிறது. அதான் விஷயமே. இப்போ அடுத்தடுத்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் முன் நட்சத்திரமாக இருந்து அடுத்த நட்சத்திரம் 88வது பாதமாக வந்துவிட்டால் மிகவும் சிரமம். 2 திசைகள் வேலை செய்யாமல் போகிறது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாழ்க்கையில பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. 2-3 திசை வேலையே செஞ்சிருக்காது. சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்கெல்லாம் வேலையே செஞ்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம்னு வருவார். அடுத்து ராகு திசை ரெடியா இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி ராகு திசையில தப்பிச்சிருவீங்கன்னு சொல்றதா, இல்ல ராகு வந்து இன்னும் தாளிக்க போறாருன்னு சொல்றதா? இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்காது. இந்த 88வது பாதத்திற்கு நம் கோயிலும் தர்றோம். இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர்லயே கோயிலாம் கொண்டு வந்துட்டோம். 88வது பாதத்துக்கு நம்ம வந்து கோயிலும் தர்றோம். உபகிரகங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது உபகிரக கோயில்களும் கொடுத்து 88வது பாதத்திற்கும் நம்ம வந்து கோயில் கொடுக்குறோம். ஒரு சில வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சாமி, எனக்கு என்ன சரியே ஆகல, நான் என்ன பண்றேன்னு தெரியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் கூட இந்த 88வது பாதத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்ப கிளாஸ்ல கோயில்லாம் கொடுத்துட்டோம். 88வது பாதத்துக்கு கோயில் கொடுத்து நம்ம அன்பர்கள் எல்லாத்துக்கும் கோயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த 88வது பாதமும் உங்களுடைய வைநாசிகம் ஒன்றாக வந்தால் அந்த திசை, அந்த புத்தியில் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்பட போகிறீர்கள் அர்த்தம். இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா எனக்கு 6ஆம் இடத்துலயே வருது. 88வது பாதமும் அங்கேயே வருது. பூரட்டாதி 4, 22ஆம் நட்சத்திரம் பூரட்டாதி 6ஆம் இடத்துல இருக்கு. அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி முடக்கு நட்சத்திரம். இது என்னன்னு சொல்றது? இல்ல சாமி, எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு. அதை வேற யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப பாக்குற இடம் பாதிக்கப்படும். நீங்க அங்க போய் ஒருவேளை குருவோ செவ்வாயோ சனியோ உட்காந்து வச்சுக்கோங்க, பார்வை இல்ல சாமி. எனக்கு செவ்வாய் உத்திரட்டாதியில தான் சாமி இருக்கு. அப்ப 4, 7, 8 இல்ல சாமி. எனக்கு செவ்வாயே யோகி, அவரே முடக்கு நட்சத்திரத்துல போய் மாட்டிக்கினாரு. அவரு அங்க 6ஆம் இடத்துல போய் சிக்கிக்கிட்டு நான் பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா சொன்னா சொக்கனுக்கே போர் அடிச்சிடும் அந்த அளவுக்கு சாமி. 6ஆம் இடம் கடன், எதிரிகள், அவமானம். நான் சந்திக்காத கடன் இல்லை, நான் சந்திக்காத எதிரிகள் இல்லை, நான் சந்திக்காத அவமானம் இல்லை. அது அத்தனைக்கும் என் யோகி போய் முடங்கி போனது காரணம். கரெக்டா முடக்கு நட்சத்திரத்துல போய் மாட்டினார். இப்போ அந்த செவ்வாய் எங்க பார்த்திருப்பாரு? 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் பாரு 9ஆம் இடத்தை பார்த்தாரா? எங்க அப்பா முதல்ல எங்க அப்பா காலி. 7ஆம் பாரு 12ஆம் இடத்தை பார்த்தாரா? அங்க இருக்கிற சூரியனே பாட்டார். எனக்கு சூரியன் 12 11ஆம் இடத்துக்கு அதிபதி. மூத்த சகோதரன் அக்கா, இதுக்கு முன்னாடி இறந்து போன எங்க அண்ணன். சோ மூத்த சகோதரன் பாதிப்பு. 12ஆம் இடம் விரயம், தேவையில்லாத விரயம். 8ஆம் பாரு லக்னத்தையே பார்த்தார் சாமி. அங்கிருந்து 8ஆம் பாரு லக்னத்தையே பார்த்து, லக்னம் நானு
தலைகீழாகத்தான் நடப்பான் கோட்டச்சாமி நடந்து 3ஆம் மாடி இருந்து உளுந்துல கையை காலெல்லாம் வச்சுக்கணும். அதான் விஷயமே. இந்த அதாவது பாருங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ரோகிணி 2ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப ரோகிணிக்கு 22ஆம் நட்சத்திரம் பூரட்டாதி, குரு வைநாசிகம். ரோகிணி 2க்கு 88வது பாதம் உத்திரட்டாதி 1. அப்ப சனி பகவான் 88வது பாதம். ஒருவேளை முடக்கு ரேவதி நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோமே, 3 நட்சத்திரம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுருச்சா, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இப்போ 3 பாதிக்கப்பட்டு விட்டது. இப்போ நேரம் என்ன நடக்கும், குரு தசை நடந்து, சனி தசை நடந்து, புதன் தசை, 3 திசை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இல்லைன்னா அந்த மனுஷன் எப்படி வாழ்றது? குரு தசை ஒரு 16 வருஷம், அது முடிஞ்சு சனி தசை ஒரு 19 வருஷம், அது முடிஞ்சு புதன் தசை ஒரு 17 வருஷம், இதுக்கு மேலதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வச்சு? 32, 33, 43, 52 வயசு இதுலயே போச்சு. அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்து சாமி வாழ்றது? இப்ப ஜாதகம் வந்து திருவாதிரை நட்சத்திரம்னே வச்சுக்கிடுவோம். இப்ப திருவாதிரையில பிறக்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு இல்ல ரோகிணி நட்சத்திரம்னே வச்சுங்க. ரோகிணிக்கே இப்ப எங்க வந்துருவார்? குரு வந்துருவார்ல. நாகு முடிஞ்சோடனே குரு தசை வந்துடும். குரு தசை வந்தோடனே அடுத்த தசை சனி திசையா இருக்கும், அடுத்த தசை புதன் தசையா இருக்கும். 30 வயசுக்கு மேல எப்படி சாமி வாழ்றது? குரு 30 வயசுல வந்துருவார், 32, 33, ஒரு சிலருக்கு 40. அதாவது அவங்க பிறக்கிற பாதத்தை பொறுத்து எப்படி 40 வயசுக்குள்ள குருதசை வந்துடும். ரோகிணியில பிறந்தவங்களுக்கு 40 வயசுல குருதசை உண்டு, அதுல மாற்றம் இல்லை. அப்ப 40 வயசுக்கு மேல எப்படி சாமி வாழ்றது? அடுத்தடுத்த திசைகள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் ஒரு மனிதன் வாழ்வதே இல்லை. அப்ப வாழ்றதுக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு சொல்றது இன்ஃபர்மேஷன் தான். அதாவது நான் ஏன் என் வாழ்க்கையை வாழலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே, என்ன பாதிப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே. தெரியாமையே போராடிட்டு இருக்கோம்ல, எதுக்கு போராடுறோம், ஏன் போராடுறோம், நமக்கே நடக்க மாட்டேங்குது. சாமி நானும் சில ஜாதகங்களை பார்க்குறேன், சில பேர் அதே நட்சத்திரம் தான், எல்லா கடகராசியும் போய் சிஎம் ஆயிடுறாங்க இல்லையே. ஸோ எல்லா ரோக நட்சத்திரம் பிரச்சனையா சந்திக்குது இல்லை. கிருஷ்ணர் ரோக நட்சத்திரம் அப்படின்னா எல்லாரும் போய் கிருஷ்ணர் ஆயிட்டோம், அதுவும் இல்லை. அப்போ ஒரு நட்சத்திரம் மட்டும் அங்கே இயங்குவதில்லை, அதுல என்ன கோச்சார பலன் என்ன போயிட்டு இருக்கு, திசை நடத்தக்கூடிய கிரகம். சாமி அதான் சாமி டிரைவரு பென்ஸுக்காரு ஓட்டத்திலேயே டிரைவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, என்ன பண்ணுவாரு? எடுத்துட்டு நான் 2 ஸ்டார்ட் பண்ணி நேரம் கொண்டு போய் சொருகினாருன்னா அடுத்து என்னங்க, ஷோரூம் கொண்டு போய் வேலைக்கு தான் விடணும். ஓட்ட தெரியாத வண்டி மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா கொண்டு வீடு போய் சேர்ந்துருமா இல்லையா? அப்போ திசை நடத்தக்கூடிய கிரகம் தான் டிரைவர், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் தான் கிளீனர், அந்தரம் நடத்தக்கூடிய கிளீனர் தான் அவருக்கு அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒழுங்கா வேலை பார்த்தா நம்ம வேலை பார்க்க முடியும். நான் இந்த திசையில் என்ன ஆக போகிறேன்? எல்லாத்துக்கும் குரு திசை உச்சத்தையா கொடுக்குது இல்ல ராகு திசையில் எல்லாருமா பிரச்சனையை சந்திச்சிடுறோம்? இல்ல ராகு யோகாதிபதியா இருந்தா யோகத்தை சந்திக்க வேண்டியதான், ராகு வைநாசிகமா இருந்தா. இப்ப பாருங்க, இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல ரிஷபராசியில தேர்தல் நின்ன 80% பேர் தேர்தலில் தோல்வி. ரிஷபத்துல போன தேர்தலில் நின்னாங்க இல்லையா? தேர்தல் எப்படி வந்துருச்சுன்னா, ரிஷபத்துல கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு, ரோக நட்சத்திரம் இருக்கு, மிருகசீரிசம் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சதயம் வைநாசிகம், கார்த்திகை 1இல் பிறந்தவர்களுக்கு சதயமே வைநாசிகம். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 88வது பாதம். கரெக்டா ராகு அதுலயே போயிட்டு இருக்க. எலெக்ஷன் வந்துட்டு எத்தனை ரோக நட்சத்திரக்காரங்க, சுந்தர்சி தோற்று போனார்ல, எத்தனையோ ரோக நட்சத்திரம், அதாவது ரோகிணின்னு பொதுவா இல்ல, ரிஷபராசிக்காரர்கள் தோற்று போனது இந்த 88வது பாதம் வைநாசிக நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரத்தில் கிரகங்கள் பயணிக்கும் பொழுது. இப்பவும் நீங்க ரிஷபராசிக்காரங்க படாத பாடு விட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து ரிஷபராசிக்காரங்க தன் மகனுக்கோ தன் மகளுக்கோ தன் மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லைன்னு ஒவ்வொருவரும் டிசைனா வருத்தப்படுறாங்க. இப்ப நான் வந்து எங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்படுறேன், ஒரு சில ரிஷபராசி ஒய்ஃபு உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்படுவாங்க, ஒரு சிலர் குழந்தைங்க அந்த மாதிரி வருத்தப்படுவாங்க. அது அவங்க கர்மாவை பொறுத்து. ஆனா ரிஷபராசிக்காரங்க இந்த ஒரு வருஷமா ரத்த கண்ணீர் வெடிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ராகு சதயத்துல போய் இப்ப அவிட்டத்துல போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த ராகுவின் பயணமும் சனி போன பயணமும் கரெக்டா இந்த பிரச்சனையான நட்சத்திரங்கள் போகிறது. இப்ப பாருங்க, சனி உத்திரட்டாயில இருக்கிறார். அப்ப உத்திரட்டாய நட்சத்திரம் யாருக்கு வைநாசியம்? மிருகசீரிசத்துக்கு வைநாசியம். அப்ப மிருகசீரிசத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாய நட்சத்திரம் வைநாசியம். மிருகசீரிசம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாய 4ஆம் பாதம் 88ஆம் பாதம். ஆனா ரோகிணி 2, 3, 4 பாதம் இருக்குல்ல, இவங்களுக்கு எல்லாம் உத்திரட்டாதி 88வது பாதமா வருமா இல்லையா? அப்போ ரோக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 88வது பாதத்தில் இப்பொழுது சனி பகவான் இருக்கிறார். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைநாசிக நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறார். கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு இப்பதான் ராகு கீழே இறங்கி இருக்கிறார். அப்போ வச்சு செஞ்சுருக்கிறார் அங்க. இப்ப அடுத்த டிராவலிங்ல அடுத்த மிதுன ராசிக்காரங்க பாதிக்கப்பட போறாங்க. இதுதான் விஷயம். நிச்சயமா சாமி. இப்ப வைநாசிகத்தை பத்தி பேசிருக்கோம், 88ஆம் பாத நட்சத்திரம் பத்தி பேசிருக்கோம். வைநாசிகம் என்னென்ன செய்யும் சொல்லிட்டோம். இந்த 88ஆம் பாத நட்சத்திரம் என்னென்ன பண்ணும் சாமி? 88வது பாதம் உடல் நலத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும்.
நீங்க வந்து எந்த நட்சத்திரத்தில் போகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப வந்து ரேவதி அப்படின்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், மீனராசி அப்படின்னு எடுத்தா உத்தரட்டாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கால் மேல் பகுதி, ரேவதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதத்தோட அடிப்பகுதி அப்படி போகும். அப்படியே நீங்க மேஷத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷம் அஸ்வினிங்கிறது தலை, அப்படியே பரணின்னு வந்தீங்கன்னா பரணி நாக்கு, அடுத்து கார்த்திகைன்னு வந்தா கண்ணு, அப்படியே ஒவ்வொரு பாதமா அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பைனாசியத்தோடு ஒட்டி தான் இது வேலையும் செய்கிறது. 88வது பாதத்துக்கு தகுந்த மாதிரி உடல் நலத்தில் இது வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். மன ரீதியாக பொருளாதார ரீதியான பாதிப்பு 88வது பாதத்துல அதிகமா உண்டு. இன்னொன்னு, நம்மளை நாமளே டீக்ரேட் பண்ணிக்கிறோம்ல, என்னால இது முடியல, என்னால இது நடக்கல, என்னால இது ஆகலைன்னு சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி கொள்வது என்று ஒண்ணு இருக்குதா இல்லையா, அது இந்த 88வது பாதத்துல கிரகங்கள் போகும்போது நடக்கும். சமயம் என்னன்னா, நான் பண்ணா விளங்காதுங்க, நான் போனா நடக்காதுங்க, என்னால அது முடியுமாங்க அப்படின்னு. இது வந்து எப்படின்னா, விவேகானந்தர் தான் சொல்லுவார், நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவை. சமயம் என்னால கம்மி மேல நடக்க முடியாது, யாரோ ஒருத்தர் கம்மி மேல நடந்துட்டான்னு இருக்காங்க. இப்ப என்னால ஒரு பாம்போட ஒரு நாள் படுத்திருக்க முடியாது, எவனோ யாராவது ஒருத்தர் பாம்போட படுத்திருக்கானா இல்லையா, அதான் விஷயம். இப்போ ஒரு தண்டி கம்பம் இருக்கு, அதை நம்ம போய் ஏறினா ஏறிடுவோமா, முடியாது. ஆனா இபியில் இருக்கிறவங்க ஏறுறாங்களா இல்லையா, அப்போ அதுக்கு ட்ரெயின் ஆனவங்க அந்த வேலையை செய்யறாங்க. அப்ப இந்த உலகத்தில் முடியாது என்ற வேலை இல்லை, என்னால் முடியுமா முடியாதாங்கிறத விஷயம். அதுக்கு நான் தயாராக இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது தான் விஷயம். இயற்கை கொடுத்ததா இல்லையா அப்படிங்கிறதா விஷயம். அதனால நம்மளால முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஆனா முடியாதுன்னு நானே நினைக்கிறேன்னு வச்சுங்க, சாமி நீங்க 100 முறை சொல்லலாம் இது உங்களால முடியாது, ஆனா என்னைக்கு என்னால முடியாதுன்னு நான் நம்புறேனோ அன்னையில இருந்து என் வாழ்க்கை சூன்யமாகுது. என்னைக்கு பாத்துக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா கிராமத்துல ரொம்ப காய்ச்சலா இருக்கும் சாமி, படுக்கவே மாட்டாங்க. இந்த ரெஸ்ட் எடுக்கிற பழக்கமே கிராமத்துல இருக்காது. எங்க பாட்டிலாம் நான் பார்த்திருக்கேன், பயங்கரமா காய்ச்சல் அடிக்கும். நம்ம என்ன பண்ணுவாங்க, போர்வை தூக்கி போட்டு அதை இதையும் வந்து வேலையை செஞ்சு ரசம் சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க. இந்த எங்க பாட்டி சொல்லி சொல்லி ஊட்ட, எனக்கு காய்ச்சல் இருக்கும் போது அதிகமா சாப்பிட்றா அப்படின்னு ஊட்டி விடுவாங்க. அப்ப என்னன்னா, அந்த வேலை செய்யும் பொழுது நமக்கு வந்து உடல்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் இயங்கும் பொழுது இந்த நோய் மறந்து போகிறது. அப்ப நம்ம மனதளவுல தயாரா இருக்கணும். படுத்தே கிடந்தால் பாயும் பகையாம்னா, படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கிற பாயே பகையாயிடும். நீங்க போய் ஒரு 10 நாள் வீட்லயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருங்க, 10 நாளைக்கு ஆபீஸ்க்கே வரக்கூடாது, எடிட்டிங்கே பண்ணக்கூடாது, வீட்லயே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன மரியாதை இருக்கும்? வீட்டுக்கார மாறுத்து கேள்வி கேட்பாங்க, ஏன் 10 நாள் ஆபீஸ் போல? நமக்கே நம்ம மேல வெறுப்பு வந்துடும். 4 நாளைக்கு ஜோசியம் பார்க்க முடிந்தா நமக்கே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுது. அப்ப நமக்கு நாமே நம்ம முன்னேறணும்னு யார் சாமி நினைக்கணும்? நம்ம தான் நினைக்கணும். நான் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். நான் நம்பினாதான் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்ல முடியும். என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்க, ஒருவேளை ராகுவாவும் இருக்கலாம், இந்த வடிவல் சொல்லுவார்ல பாரதியாரா பாரதிதாசனா, அந்த மாதிரி இது ராகா இருக்குமா கேதா இருக்குமா, ஒருவேளை அப்படி இருக்கலாமோ, ஒருவேளை இப்படி இருக்கலாமோ. இந்த வேல் படத்துல ஒரு டயலாக் வரும், சிறுசா இருக்குமோ ஒருவேளை பெருசா இருக்குமோ, எதுக்கு துணியை தூக்கி பாத்துருவோம் அப்படின்னு வடிவில் உள்ள போவார். தன்னை நம்பியவர்கள் எல்லாம் வெற்றி பெற்ற ஜோர்களா மாறிட்டாங்க. நான் சொல்ற பலன் சரியா தான் இருக்கு, நடக்கும் அப்படின்னு நம்பி சொன்னவங்க நம்ம ஐயா தங்கபாண்டியன் மாதிரி எத்தனையோ பேர். இன்னைக்கு நம்ம செந்தில், தங்கபாண்டியன் ஐயா, நம்ம நலநேர நாகராஜ், இப்ப இவங்க எல்லாம் முதல்ல அவங்க மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தனி சேனல் ஆரம்பிச்சிங்க. நம்ம போய் சேனல் ஆரம்பிச்சு இது ஓடுமா ஓடாதா, இது நடக்குமா நடக்காதா, இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்களா மாட்டாங்களா, அப்படி இல்ல நடக்கிறது நடக்கட்டும், நான் பண்ண போறேன், இப்படி ஆகும் தான் நான் வந்தேன் வெளியில. இன்னைய வரைக்கும் நம்ம சேனல் என்ன போக ஓடாமையா போயிடுச்சு, போயிட்டு இருக்கு, நல்லா சூப்பரா போதா இல்லையா, மக்கள் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையா. அப்ப முதல்ல நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வேணும்ல. இதை தகர்ப்பதுதான் 88வது பாதம். இதை தகர்த்து விடுறதா 88வது பாதத்தோட வேலை. அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு எல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க சார். நல்ல வாய்ப்பு ஒண்ணும் இல்ல, இப்ப டிவிகேல வாய்ப்பு கிடைச்சி எம்எல்ஏக்கு நிக்காதவங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? வாய்ப்பு கிடைச்சிருக்கான், ஆனா நின்னா ஜெயிப்போமா மாட்டோமா, என்னமோ நடக்க நின்னவங்க எம்எல்ஏ சட்டமன்றத்துக்குள்ள இருக்காங்கல்ல, மந்திரி ஆயிட்டாங்கல்ல, என்னன்னே தெரியாது, துறையை பத்தி என்னன்னு தெரியாது, மந்திரியை சட்டம் உள்ள இருக்காங்களா இல்லையா. ஆனா எலிஜிபிளான பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அங்கேயே தான் இருக்கிறார்கள். அப்போ யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. செயலில் இறங்கியவர்கள் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் செயலில் இறங்க வேண்டுமா அல்லது யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா என முடிவு செய்வதுதான் 88வது பாதம். சரிங்க சாமி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க சாமி, நீங்க கோயில் கொடுத்துறீங்க, நான் கோயிலுக்கு போறோம், எத்தனை நாள் எங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குது சாமி? குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல இருந்து 8 மாதம் ஆகிறது. இந்த 88வது பாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கோயிலுக்கு 2 முறை செல்ல வேண்டும். ஒரு முறை போயிட்டு வந்தா ரெடி ஆகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து
கரெக்டா 90 நாள் கழிச்சு மீண்டும் அதே கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும். 2 முறை போயிட்டு வந்தா மட்டும்தான் அந்த கோயில் வேலை செய்கிறது. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா 22ஆம் நட்சத்திரமோ அதே நட்சத்திரமா வந்து 88வது வாதமும் அதே நட்சத்திரமா வந்து அதுவே கர்ம நட்சத்திரமா இருந்துச்சுன்னா 1 வருஷம் ஆகுது. ஒரு சின்ன உதாரணம், இப்ப மூலம் 1ஆம் பாதத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். மூலம் கர்ம நட்சத்திரம், மூலம் 1ஆம் பாதத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் அஸ்தம், 88வது வாதமும் அஸ்தம், அஸ்தமும் கர்ம நட்சத்திரம். இப்ப நீங்க கோயிலுக்கு போய் ரெடியா ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். இன்னைக்கு கோயிலுக்கு போய் நாளைக்கு ரெடியா இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி அவசரமா இருக்கிறவங்க இந்த கோயில என்கிட்ட கேட்கவும் வேணாம். ஆனா கோயில் கொடுக்குறோம், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனா பிறந்ததும் கர்ம நட்சத்திரம், 88வது வாதமும் கர்ம நட்சத்திரம், ஐயா அதுவே வைநாசிக நட்சத்திரம், அதுவே கர்ம நட்சத்திரம். இப்ப இதுல போய் ஏதாவது கிரகம் நின்றுச்சுன்னு வச்சுங்க, நீங்க அசத்துலயே சூரியன் நிற்கிறார் அப்படின்னு வச்சுங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் வேற முடக்கு, சூரியன் அங்க நின்னா எவ்வளவு பெரிய கர்மா தெரியுங்களா? அது பாருங்க, சூரியன் அங்க நின்று 4ஆம் இடத்தோட பாப்பாரு. இதுல யோசனை பண்ணி பாருங்க, சூரியன் 7ஆம் பார்வையா முடக்கு வீட்டையே பாத்துறாரு ஒண்ணு. வேற செவ்வாய் நிக்குது அப்படின்னா, இதுல நல்லா கவனிங்க, செவ்வாய் நிக்கிறார் அப்படின்னா இந்த ராசிக்கு 5ஆம் இடம் 12ஆம் இடம், புதன் நிக்கிறாமன்னா 7ஆம் இடம் 10ஆம் இடம். அப்போ எந்த கிரகம் போய் 88வது வாதத்தில் நின்றாலும் வைநாசிக நட்சத்திரத்தில் நின்றாலும் மிகப்பெரிய பிரச்சனை. இது இரண்டும் ஒன்றாக வருவங்க தான் போராடிட்டு இருக்காங்க. சாமி நானும் நிறைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஒரு சில கோயிலுக்கு போயிட்டு எனக்கு என்ன திருமணம் ஆகலை சாமி, நிறைய பேருக்கு நடக்கும், ஒரு 10% பேருக்கு லேட் ஆயிருக்கும், ஒரு சில கல்யாணம் தாமதமாகும். கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன் சாமி, 5 மாசம் ஆச்சு எனக்கு கல்யாணம் நடக்கல, இல்லை எனக்கு என்ன வேலை கிடைக்கல, அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக வந்து கோயில்பட்டியில் ஒருத்தருக்கு நான் கடையில் மேனேஜர் வேலை கிடைச்சது. அவருக்கு இந்த 88வது வாதம் கொடுத்தோம். 3 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தார். மாவட்ட வேலைப்புற கோயிலுக்கு நம்மளோடைய வந்தார், உங்களை வந்து பார்த்தாரு, உங்ககிட்டயும் போட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் எங்க நம்ம போனாலும் கூட வருவார். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா மாவட்ட வேலைப்புற நைட்டு 12 மணிக்கு என் கூட தேனி வரைக்கும் வந்து இது வரைக்கும் மதுரை வரைக்கும் வந்து நம்மளை பெரிய ரோடு வரைக்கும் விட்டுட்டு தான் போனார் மதுரைக்கு. அப்புறம் ரொம்ப எனக்கு சங்கடமா இருந்தது, என்னன்னா இந்த இவருக்கு மட்டும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எல்லா கோயிலும் கொடுத்துட்டோமே அப்படின்னு. அப்புறம் 88வது பார்த்து கோயில் கொடுத்தோம், போயிட்டு வந்தார். இப்போ கரெக்டாக 7 மாசம் கோயில்பட்டியில் நகைக்கடையில் மேனேஜர் வேலையை கிடைச்சிருச்சு. நேற்று அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கூட போட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தார். நேற்று கூட அதை எடுத்து பார்த்துட்டு இதை பேசும்போது சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் தடைப்படுகிறதா ஜாதகத்துல ஏதோ ஒன்று இருக்கு, அதை நம்ம பார்க்கல. சாமி இறைவன் அந்த கர்மா தீர வேண்டும் என இன்னும் நினைக்கவில்லை, அதனால அவன் கண்ணில் படவில்லை. அதுதான் உண்மை. அதான் நம்ம பார்க்கல இல்ல, இறைவனுக்கு அந்த கர்மா தீரணும்னு முடிவு பண்ணல. அவர் என்னைக்கு முடிவு பண்றோம் அன்னைக்கு தெரிஞ்சிடும். சாமி ஒரு மாசம் ஒரே மாதிரி தான் குருமா வைக்கிறார், எல்லா நாளும் ஒரே மாதிரியா குருமா வைக்கிறார். ஒரு பிரியாணி மாஸ்டர் அதே கடையில அதே மாதிரி பிரியாணியை சமைக்கிறார், எல்லா நாளும் அந்த பிரியாணி ஒரே மாதிரியே இருக்குது. இல்ல ஒரே ஜோதிடர் எல்லா ஜாதகத்தையும் நான் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். இன்னார் வேண்டப்பட்டவர்னும் பாக்குறது இல்ல, இன்னார் வேண்டப்படாதவர்னும் பாக்குறது இல்ல. ஒரு சிலருக்கு ரொம்ப அபரீதமாக பலன்கள் வந்துவிடும், ஒரு சிலருக்கு ஏதோ தடைப்படும். ஒரு சில ஜாதகங்கள்லாம் எடுத்து அப்படி தூக்கமா வரும். ஏன்னா அந்த கர்மா வந்து தடுக்கிறது, அவன் குலதையுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லுது. நீங்க நிறைய சில ஜாதகம் சீக்கிரமா முடிச்சிருவோம், சில ஜாதகம் நானே வச்சு வறுத்துட்டு கிடப்பேன், இழுத்துக்கிட்டே இருக்கும், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம்லாம் போயிட்டு இருக்கோம். ஆர்வமா சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான். வீட்டுல கூட சில நேரத்துல திவ்யா அதை கேட்டு இருப்பேன், எப்படிங்க இந்த ஜாதத்தை எப்படி 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தீங்க, போன ஜாதத்தை 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க. எல்லாவற்றையும் கர்மா தான் திவ்யா முடிவு பண்ணுகிறது, நம்ம எதையும் முடிவு பண்ணல. அவங்க குலதெய்வம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறதோ அதை நாம் சொல்கிறோம். இதை சொல்லக்கூடாது, இதை சொல்லணும் கிடையாது. இதை நானே என் ஜாதத்திலே பல பேர்த்திட்ட பார்த்துருக்கேன். இப்போ சில பேர்த்துக்கிட்ட வந்து நம்ம தங்கமணி என்கிட்ட கூட சில நேரத்தில் கேட்பேன், ஐயா எப்படியா இருக்கேன் என் ஜாதகம் அப்படிம்பேன். 2 பாயிண்ட் சொல்லுவார், அண்ணாச்சி இப்படி இருக்கு அண்ணாச்சி, இதை பண்ணுங்க அண்ணாச்சி அப்படிம்பார். அப்போ அந்த 2 தான் இப்போ தோணுச்சு உங்களுக்கு, அதான் விஷயம். அப்போ இந்த 88வது பாதம் தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்கிறது. ஒருவேளை நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் நடந்துருச்சு, எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கா, இதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம், நீங்க உங்க வேலையை பார்க்கலாம், நோ டென்ஷன். ஏதாவது நடக்கல இல்ல அப்படின்னா இப்ப என்ன பண்றோம்னா உபகிரகங்கள் பார்த்து அதற்கும் கோயில் தரோம். அடுத்த உபகிரகத்துக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். 88வது பாதம் கண்டிப்பாக வேலை செய்கிறது, அதற்குண்டான கோயிலும் தர்றோம். நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கொஞ்சம் காத்திருந்து வாங்கிக்கணும், ரொம்ப அவசரப்படக்கூடாது. நிச்சயமா சாமி, நம்ம உறவுகள் நிச்சயமா மூலம் பயனடைவாங்க. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்க, சுகமே சொல்க சாமி.